வேர்ல்டு வார் இதுக்கு முன்னாடி நடந்தப்போ, அதுக்கு முன்னாடி அமெரிக்கா, ரஷ்யா இந்த போர் வீரர்கள்லாம் வந்து இதுக்கு வந்து ஒரு கலந்துரையாடல் இல்ல பேசி இதை எப்படியாவது தீர்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணி எல்லாரும் ஒரு இடத்துல மீட் பண்றதுன்னு நினைச்சாங்க. அப்படி மீட் பண்ணும்போது ரொம்ப சீரியஸா போகக்கூடாதுங்கிறதுக்காக அமெரிக்க தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருமே வந்து நம்ம முதல்ல ஒரு ஜோக்கு இல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டா ஒரு வார்த்தையை சொல்லிதான் நம்ம இந்த மீட்டிங்கை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க ரஷ்யர்கள்லாம் ரொம்ப சீரியஸானவங்கன்னு சொல்லிட்டு. கரெக்டா ரஷ்யர்கள்ல ஒரு போர் தலைவர் வந்து ரொம்ப அழகா ஒரு ஜோக்க கிராக் பண்ணி அந்த இடத்தையே வந்து ரொம்ப ஹியூமரஸா மாத்திட்டாங்க. எவ்வளோ பெரிய சீரியஸான சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்ம லைட்டா இந்த ஜோக்ஸ் இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் பஸ்டரான ஒரு விஷயங்களை செய்யும் போது பெரிய பெரிய காரியங்களை கூட இலகுவா அணுகலாம். இல்லைன்னா பாருங்க, ஈகோ தான் அங்க பிரதானமா இருக்கும். அதனால எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது ஒரு கேரக்டர்ஸ் இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸா பீப்புள் இருப்பாங்க, ரொம்ப ஹாஸ்யமானவங்க. இல்ல சூழ்நிலையை நம்மளே ஏற்படுத்தலாம், நமக்குள்ளேயே அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் சூழ்நிலையை ஏற்படுத்திக்கலாங்க. ப்ரீமெரைட்டல் கவுன்சிலிங், கர்ப்பசம்ஸ்காரா, ஃபேமிலி கவுன்சிலிங், இதுல என்ன சப்போர்ட் வேணும்னாலும் என்ன கேளுங்க.